சாதி மத அரசியல் கடந்து அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து கொண்டாடக்கூடிய வகையில் ஒரு திருவிழா நம்ம திருப்பூர்ல நடக்குன்னா அது இந்த புத்தக திருவிழா தாங்க. இது வரைக்கும் நீங்க வரலனாலும் பரவாயில்ல, இனிமேல் ஆச்சும் வந்து போங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இது வள்ளுவர் சொன்னது. சாதிக்க நினைப்பவர்கள் புத்தகங்களோடு இருக்கிறார்கள், சாதித்தவர்கள் புத்தகத்தில் இருக்கிறார்கள், இது வரலாறு சொன்னது. இதயம் துடிக்கும் வரை இமைகள் படிக்கட்டும், பருத்தி நூலால் ஆடை மென்மையாகிறது, புத்தக நூலால் அறிவு மேன்மையாகிறது. வித்தகனால் முடியாதது புத்தகத்தால் முடியும். இது வள்ளுவரும் சொல்லல, வரலாறும் சொல்லல, வலுக்கட்டாயமா நானே சொன்னது. ஏன்னா நானும் 15 புத்தகங்கள் இருக்கேன். லாஸ்ட் இயர் புக் ஃபார் ஆந்தம் கூட நான் தான் எழுதினேன். இந்த புத்தக திருவிழாவில் 150 அரங்குகள், பல நூறு தலைப்புகள், பல்லாயிரம் புத்தகங்கள், மாலை கலை நிகழ்ச்சிகள், சிறப்பு விருந்தினர் உரை என எக்கச்சக்க நிகழ்வுகள். வாருங்கள், வாசிப்போம், வருங்காலத்திற்காகவும் சுவாசிப்போம். எங்க ஸ்கூல்ல இருந்து எங்களுக்காக வந்து புக் ஃபேர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கிற புக்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான புக்ஸ் இருக்கு. நீங்க வந்து இங்க நிறைய விதமான நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். அவ்வளவு. தேங்க்யூ. இன்னைக்கு நாங்க புக் ஃபேர் வந்தோம். இங்க ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம திருப்பூர்ல புத்தக கண்காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய புக், யூஸ்ஃபுல்லான புக் இங்க நிறைய இருக்கு. நானும் நிறைய வாங்கிட்டேன். இந்த புக் சமைக்கிற புக்கு, அப்துல் கலாம் பத்தி, நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி எல்லாமே இங்க இருக்கு. பல்லடம் ஏரியா இந்த இன்ஸ்டாகிராம் பகுதியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும். வாழ்த்துக்கள்.